ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ஜிஎஸ்க்கு வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 1 or 2 pages நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இது வந்து 5th வீடியோ. ப்ளேலிஸ்ட் கீழே ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் இருந்து இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் முகவுரை, பிரியாம்பலும், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும், 10th புக்கு, 12th புக்கு, லட்சுமிகாந்த் 3 புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷனை மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்காக. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முகவுரை, பிரியாம்பிள், அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்கிறோம். கான்ஸ்டிடியூஷனோட ப்ரீஃபேஸ் இல்லை இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லலாம். இது வந்து அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை, லட்சியம், குறிக்கோள், இதோட சுருக்கம். ஐடியல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் பிரின்சிபல், சம்மரி அண்ட் எசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தோட திறவுகோள்னு சொல்கிறாங்க, கீ டு த கான்ஸ்டியூஷன். இது எதை அடிப்படையாக வச்சு வந்துச்சுன்னா, குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அடிப்படையை வச்சு தான். அது எப்படின்னா ஜனவரி 22, 1947 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கண்டென்ட்டும் பிரியாம்பிள் கண்டனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. ஆனால் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இயர் 1976, இதில் வந்து 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருப்பாங்க எந்த வார்த்தை அப்படின்னு. சமதர்மம், சோசியலிஸ்ட், மதச்சார்பற்ற இல்லை சமய சார்பற்ற, செக்யூலர், ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தை. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி தொடங்கணும், நாங்கள் இந்திய மக்கள் அப்படின்னு, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதில் தான் பிரியாம்பிள் தொடங்கும். ஸோ இதோட ஆதாரம் இல்லை இந்தியா வந்து எதன் மூலியமாக அதோட அதிகாரத்தை பெறுதுன்னா, இந்திய மக்களிடமிருந்து தான் அதிகாரத்தை பெறுது. சோர்ஸ் அத்தாரிட்டி எல்லாமே வந்து பீப்புள் ஆஃப் இந்தியா தான். அதுக்கடுத்து ஒரு இந்திய அரசோட இயல்பு எப்படி இருக்குன்னா, மொத்தம் 5 வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. சாவர்னிட்டி, சோசியலிஸ்ட்டு, செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இறையாண்மை, சாவர்னிட்டி. சமதர்மம், சோசியலிஸ்ட். சமய சார்பற்ற, செக்யூலர். ஜனநாயக, டெமோக்ராட்டிக். குடியரசு, ரிப்பப்ளிக். இந்த 5 வார்த்தையை ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து நோக்கங்கள்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 4 இருக்கும். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸுங்கிறது 3ஆக பிரியும்: சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சமூக, பொருளாதார, அரசியல், நீதி. சுதந்திரம் பார்த்திங்கன்னா சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, சமயம் மற்றும் மத வழிபாடு, இதெல்லாம் வந்துடும். தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்பு. சமத்துவம் பொறுத்த அளவுக்கும் ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை பொறுத்து அமையும். சகோதரத்துவம். அடுத்து ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரெஞ்சிலேருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 3மே வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து தான் அடிப்படையாக வச்சு தான் இதாக இருக்கும். ஸோ அரசியலமைப்பின் அடையாள அட்டை, இதெல்லாம் வந்து பிரியாம்பிளை என்னென்ன சொன்னாங்க, யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. இது புக்கில் கிடையாது. இது வந்து லட்சுமிகாந்த் புக்கில் இருக்கிறது தான். சமச்சீர் புக்கில் இது இருக்காது. இருந்தாலும் கொஷின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடையாள அட்டைன்னு சொன்னது பார்த்திங்கன்னா, ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது வந்து பல்கிவாலா. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது தான். அடுத்து நீண்ட கால கனவுனா அல்லாடி கிருஷ்ணசாமி. ஜாதகம்னு யார் சொன்னான்னா முன்சி, ஹாரோஸ்கோப். அடுத்து திறவுகோல், கீன்னு யார் சொன்னாங்கன்னா பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. இதுவும் கேட்டிருக்காங்க. கீ டு கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. இவர் அது இல்லாமல் மிகவும் முக்கியமான பகுதி, மோஸ்ட் ப்ரீசியஸ், ஆன்மா, நகை அளவுகோல், இது தனித்தனியாக, சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஜல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், யார்ட் ஸ்டிக்கு, அளவுகோல், இதெல்லாம் வந்து சொன்னதும் இவர் தான், பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. முக்கிய குறிப்பு, கீ நோட்டுன்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பேக்கர். ஆன்மான்னு சொன்னது தனியாக, ஆன்மான்னு சொன்னது ஹிதாயத்துல்லா. மொத்தம் ஆன்மான் 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஹிதாயத்துல்லாவும் சொல்லியிருப்பாங்க, அதேமாதிரி பண்டிட் தாகூர்தாஸும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 3 வழக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெர்பாரி யூனியன் வழக்கு, பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. இதில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் பிரியாம்பல் வந்து முன்னுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கேசவானந்தா பாரதி கேஸ் 1973 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஸில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்திய அரசியலமைப்பில் வந்து அடிப்படை கட்டமைப்புன்னு ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருப்பாங்க. அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இதில் பார்த்திங்கன்னா முன்னுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில், கேசவானந்தா பாரதி கேஸில். எல்ஐசி இந்தியா வழக்கு 1995 பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட ஒருங்கிணைந்த பகுதின்னு பிரியாம்பில் சொல்லியிருப்பாங்க, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்.
அதேமாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ப்ரியாம்பிள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடாப்ஷன் ஆனது 26 நவம்பர் 1949. அது நடைமுறைக்கு வந்தது குடியரசு தினத்தன்னைக்கு 26 ஜனவரி 1950. அடுத்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர்லாம் எதுவுமே கொடுக்காது. இது கான்ஸ்டியூஷன் எப்படிங்கிறத ஒரு முன்னுரை ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் சொல்லுமே தவிர இதுலேருந்து நம்ம பவர் பெற முடியாது. அதேமாதிரி இதை வச்சுட்டு கோர்ட்டில் கேஸும் போட முடியாது. இதை வந்து அஃபெக்ட் ஆச்சு அதனால் எனக்கு நீதி வேணும்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி நம்ம கேட்க முடியாது. அடிப்படை உரிமைகள் மாதிரி இதில் எந்த பவரும் கிடையாது. ஸோ நான் ஜஸ்டிஃபையபிள் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட், நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. இதில் எந்த விதமான அதிகாரமும் இதில் இருக்காது. கேசவானந்தா பாரதி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், இட் கேன் பி அமெண்டட் பட் வித்தவுட் எனி அஃபெக்டிங் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணாத மாதிரி எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது 1973 இது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் 76 வந்து இந்த 3 வார்த்தையே சேர்த்துருப்பாங்க. ஏன்னா இது சேர்த்தனால பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது, பேசிக் ஸ்ட்ரக்சரில் அஃபெக்ட் ஆகாது. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் கான்ஸ்டிடியூஷன் உருவாகும் போது 1949 அந்த டைமில் வந்து கிடையாது. எப்போ கொண்டு வராங்கன்னா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கிறாங்க 1976. அவர் ரெக்கமெண்டேஷன் படி 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 படி புதுசாக வந்து பார்ட்டி 4A அதே மாதிரி ஆர்டிக்கல் 51A இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த அடிப்படை கடமைகளுக்கான சோர்ஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யா, USSRன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்கள்ட்ட இருந்து தான் பேஸ் வச்சு தான் நம்ம சோர்ஸ் இது பண்ணுறோம். இந்த 51A கீழே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இங்கே மொத்தம் 11, ஆனால் 10 தான் ஃபஸ்ட்டு 1976 42 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. 11வது பார்த்திங்கன்னா 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிறது 11, ஆனால் ஃபஸ்ட்டு இருந்தது 10. ஸோ அந்த 10 பார்த்திங்கன்னா லெட்ரு ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனியாகவும் கொஷின் கேட்பாங்க. 51A ஹெச்னா என்னன்னு கேட்பாங்க. அதிகமாக இந்த ஹெச் கேட்டிருக்காங்க, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ அதனால் ABCD இந்த ஃபார்மேட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம் மேட்ச்சில் கூட கேட்கலாம். ஏ பார்த்திங்கன்னா தேசிய கொடி, கீதம், அரசியலமைப்பு இதெல்லாம் மதிக்கணும். நாட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான நிறுவனங்கள் அதுக்கப்புறமா வேல்யூஸ் எல்லாத்தையும் மதிக்கிறது தான் ஏ. பி பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளோட இதை மதிக்கிறது. ஐடியல்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அப்புறமா ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம மதிக்கணும். சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க, அதேமாதிரி சுதந்திர போராட்டத்தையும் மதிக்கணும். அடுத்து சி பார்த்திங்கன்னா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. ப்ரியாம்பிள்லையும் வரும். அடுத்து டி பார்த்திங்கன்னா தேசத்தை பாதுகாக்கணும், அதே மாதிரி எப்போ தேவைப்பட்டுச்சுன்னாலும் அப்போ போய் நேஷ்னலுக்கு சர்வீஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து தேவைப்படும் போது சர்வீஸ் பண்ணணும். ஆனால் சில கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி கம்பல்சரியாக இராணுவத்தில் இருக்கணும்னு சொல்லி இந்தியாவில் கட்டாயம் கிடையாது. ஆப்ஷன் அப்படி வச்சாங்கன்னா இராணுவத்தில் கட்டாயம் இருக்கணும்னு சொன்னால் இந்தியா அது கிடையாது, ஆப்ஷன் தப்பு. ஆனால் தேவைப்படும் போது நம்ம போய் வந்து சர்வீஸ் பண்ணணும், கட்டாயம் கிடையாது, பார்த்துக்கோங்க. அடுத்த ஹார்மோனி, டு ப்ரொடெக்ட் ஹார்மோனி, பிரதர்ஹுட்டு. அடுத்து உமனுக்கு எதிராக டிக்னிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதாவது இருந்தால் பண்ணக்கூடாது. நல்லிணம், சகோதரத்துவம் மேம்படுத்தணும். பெண்கள் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் செயல்களை தவிர்க்கணும், கைவிடணும். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்தல், ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கல்ச்சர். ஜி பார்த்திங்கன்னா இயற்கை சூழலை பாதுகாத்தல், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு. ஹெச் பார்த்திங்கன்னா அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெச், அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல். அடுத்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை பாதுகாப்பது ஐ. ஜே பார்த்திங்கன்னா அனைத்து துறைகளையும் சிறந்து விளங்கணும், தனி மனிதனாகவும் சரி குழுவாகவும் சரி. அடுத்து ஃபைனலாக கே பார்த்திங்கன்னா 11வது இது, அதுதான் 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. வருஷம் 2002. மொத்தம் 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து இலவசமாக வழங்கணும். அனைவருக்குமான கல்வியை உறுதி செய்யணும். எஜுகேஷன் டு 6th to 14 இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிஃபையபிள். ஸோ சட்டத்தை வந்து நடைமுறையெலாம், அதாவது நீதிமன்றத்தில் எல்லாம் நம்ம போய் கேஸ் போட்டு இது பண்ண முடியாது. இது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கடைபிடிக்காதனால ஃபைன்லாம் போட முடியாது. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மாதிரி கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து இதில் இருக்கிறத சட்டமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து லாவாக நம்ம பாஸ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனால் என்ஃபோர்ஸபிள் பை லா. இதில் சிலதெல்லாம் லாவாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து வர்மா கமிட்டி வந்து குழு 1999 ஃபார்ம் பண்ணி ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் சட்டமாக இருக்குதுன்னு. அதில் சிலது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட், தேசிய பெருமையை அவமதிப்பதை தடுக்கும் சட்டம் 1971. அடுத்து சிவில் ரைட்ஸ் ஆக்ட், சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் 55, மக்கள் பிரதிநிதி சட்டம் 51. ஸோ இதில் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கிறவங்களாம் கரப்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற ரிலேட்டடானது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது வந்து ஜி கீழே வருது. ஸோ அதுக்கான சட்டம் 1972. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 80, வன பாதுகாப்பு சட்டம். ஸோ அதனால் வந்துட்டு டைரெக்டாக இதை செயல்படுத்த முடியாது. ஆனால் ஒரு சட்டம் பாஸ் பண்ணுற மூலிமா அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம். ஸோ இதான் ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.